தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வளர்ந்த பாரதம் 2047 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தெரிந்து கொள்ளப் போவது, உலகத்திலேயே அதிக இளைஞர்கள் இருக்கக்கூடிய நாடு இந்தியா. இந்த இளைஞர் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்கிறார்களா, அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த சரியானபடி பிளான் பண்ணுகிறார்களா, இதை பற்றி ஒரு கருத்தை தெரிந்து கொள்வோம். இன்னைக்கு நடைமுறையில் நான் பார்க்கிறேன், ஒரு இளைஞர் கல்லூரியை விட்டு வெளிவருகிறார், ஒரு கம்பெனியில போய் கேம்பஸ் இன்டர்வியூல வேலைக்கு சேர்றாரு. அந்த கம்பெனியை விட்டு ஒரு வேலைக்கு சேர்ந்த உடனே அவருக்கு கையில் ஒரு 30,000 40,000 சேலரி வந்துடுறது. சில பேருக்கு ஒரு 50,000 சேலரி வந்துடுது. இந்த 30,000 40,000 சேலரியை பார்த்த உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு பெரிய கையில் பணம் வந்துருச்சு அப்படின்ட்டு செலவு பண்ண பார்க்குறாங்க. இவங்களுக்கு ஒரு 3 மாதம் இந்த சம்பளம் இந்த பேங்க்ல போய் கிரெடிட் போன உடனே அந்த பேங்கோட மார்க்கெட்டிங் ரெப்ரசன்டேட்டிவ் வந்துடுறாரு. ஐயா, உங்களுக்கு கிரெடிட் கார்டு உண்டு, கிரெடிட் கார்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறார். நீங்க அந்த பொருள் வச்சுக்கலாம், உங்களுக்கு 3 லட்சத்துக்கு கிரெடிட் கார்டு லிமிட் தரேன், 4 லட்சத்துக்கு கிரெடிட் கார்டு லிமிட் தரேங்கிறார். இது ஒரு சைடு. சில கம்பெனிகள் என்ன பண்ணுது, சில வியாபாரிகள் என்ன பண்ணிடுறாங்க, வியாபார நிறுவனங்கள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, நீங்க இந்த பொருளை வாங்கிக்கங்க, அந்த பொருளை வாங்கிக்கங்க, உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்ல தரும், 0% இன்ட்ரெஸ்ட்ல தரும். ஒன்னே ஒன்று வச்சுக்கோங்க, யாராவது 0% இன்ட்ரெஸ்ட்ல தராங்கன்னா அதுல ஹிடன் காஸ்ட் கட்டாயமா இருக்கு. இல்ல அவங்களுக்கு ஹிடன் ப்ராஃபிட் அந்த அளவுக்கு மார்ஜின் இருக்கு, அதனால 0% இன்ட்ரெஸ்ட்ல தரேன்னு சொல்றாங்க. அந்த ஹிடன் காஸ்ட்டை பத்தி இன்னொரு டைம் பார்க்கலாம். சோ என்ன பண்றாங்கங்கறத ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். ஒரு 60,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாருங்க ஒருத்தர், 55,000 ரூபாய்க்கு போய் ஒரு மொபைல் போன் வாங்குறாரு. முதல் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். 60,000 சம்பளம் வாங்குறவர் 10 மாசம் இன்ஸ்டால்மெண்ட்ல கிடைக்குதேங்கிறதுக்காக 55,000 ரூபாய்க்கு போய் ஒரு மொபைல் போன் வாங்குறாரு. யாரை திருப்திப்படுத்துறதுக்காகன்னு தெரியல. ஐயா, நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். மனிதர்களுக்கு ஹேபிட் உருவாயிடுச்சு, பழக்க வழக்கங்கள் உருவாயிடுச்சுன்னா அதை நிறுத்துவது கஷ்டம். இன்னைக்கு 50,000 ரூபாய்க்கு போன் வாங்கினீங்க, 55,000 ரூபாய்க்கு போன் வாங்குறீங்க, 60,000 ரூபாய்க்கு போன் வாங்கிட்டீங்கன்னா அது ஒரு பெரிய டிப்ரிசியபிள் அசெட். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை போய், உங்களுடைய ஒரு மாத வருமானத்தை போய் ஒரு டிப்ரிசியபிள் அசெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. அந்த போனோட லைஃபே 2 வருஷமா 3 வருஷமானு தெரியாது. எனக்கு உண்மை தெரியாது, ஆனா சில பேர் சொல்றாங்க, சில போன்கள்லாம் சில கம்பெனிகள் 3 வருஷத்துக்கு மேல அப்டேட்ங்கிற பேர்ல வேலை செய்யாமே இருக்கணும்ன்றதுக்குரிய சான்ஸ் கூட இருக்குங்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு சாஃப்ட்வேர்ல என்ன வேணா பண்ண முடியும். அப்ப 3 ஆண்டுகள் கழித்து இந்த 60 ரூபாய்க்கு 5,000 ரூபாய் கூட ரீபர்ச்சேஸ் பிரைஸ் கிடையாது. அதே 60,000 போனை நீங்க திருப்பி வாங்க போனீங்கன்னா 3 ஆண்டு கழித்து அதே மாடல், அதே கெப்பாசிட்டி உள்ள போன் புது நேம்ல 75,000 ரூபாய் கொடுத்து வாங்குவீங்க. அப்ப ஒன்னே ஒன்று யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு சாதாரண மிடில் இன்கம் குரூப்ல இருந்து பிறந்து ஒரு 15 ஆண்டுகள்ல 5 தரம் போனை மாத்தினீங்கன்னா, இதே 60,000 75,000 இப்படியே கொண்டு போய் மாத்தினீங்கன்னா 5 தரம் போனை மாத்திருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கும் கிட்டத்தட்ட 3 - 4 லட்சம் ரூபாய் போனுக்கே செலவழிச்சிருப்பீங்க. 15 ஆண்டுகள்ல நீங்க செலவழிச்ச பணம், அதாவது நான் ரொம்ப அசியூம் பண்ணிக்கிறதுன்னா 3 ஆண்டுக்கு ஒரு தரம் தான் நீங்க போனை மாத்துறீங்க. அதை விட ஹையர் காஸ்ட் போன் போல அதே கான்ஃபிகரேஷன் போன் தான் வாங்குறீங்க. ஆனா இதை பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு போன் தேவையோ அந்த அளவுக்குரிய போனை வாங்கிக்கங்க. மற்றவங்களை திருப்திப்படுத்திக்கணுங்கிற போன் வாங்கிக்கங்க. நீங்க செலவழிச்ச பணத்தோட வேல்யூ தெரியுமா? ஒரு 60,000 ரூபாய் இருந்தால் என்ன செய்யலாம்னு யோசிக்கணும். நீங்க ஒரு வீடு வாங்கியிருந்தீங்கன்னா, அந்த வீட்டில் ஒரு பாத்ரூம் சைஸ் ஒரு 25 ஸ்கொயர் ஃபீட் இருந்துச்சுன்னா, ஒரு 60,000 இருந்துச்சுன்னா 2 பாத்ரூம் ஃபர்னிஷ் பண்ணிடலாங்க. அந்த பாத்ரூம் 45 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும், 50 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும் மெயின்டைன். ஆனா ஒரு பாத்ரூம், ஒரு வாஷ்ரூம் பாத்ரூம் ஃபர்னிஷ் பண்ற காஸ்ட்டை ஒரு மொபைல் போன்ல 3 வருஷத்துல இழந்துடுறீங்க. இது மொபைல் போன் மாத்திரம் இல்ல, இதை விட ரொம்ப கஷ்டமான சமாச்சாரம் என்னன்னா, 60,000 சம்பளம் வாங்கிட்டு லோயர் எண்ட் மாடல் ஒரு கார் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக 5 லட்சம் 6 லட்சம் காரை கிடைக்கிறதுக்காக நண்பரை திருப்திப்படுத்திருக்கிறதுக்கோ, சொந்தக்காரங்களை திருப்திப்படுத்திருக்கிறதுக்கோ, இல்ல வேற யாரையாவது திருப்திப்படுத்துறதுக்காக 5 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய்க்கு போய் கார் வாங்கிடுறாங்க. இதுல இன்னைக்கு பேங்கிங்லாம் என்ன பண்றாங்க, உங்களுக்கு 60,000 சம்பளம் இருக்கு அப்படின்னா 6 லட்சத்துக்கு கார் வாங்குறேன், நான் 1 லட்சம் கொடுக்குறேன், 5 லட்சம் லோன் கொடுத்துருது. ஏன்னா இந்தியாவில் இருக்கிற இன்னைக்கு எல்லா பேங்க், நான் பேங்க் குறை சொல்லல, நம்ம வாழ்க்கை தரத்தை நம்ம தான் பிளான் பண்ணணும். 5 லட்சம் ரூபாய்க்கு லோன் தந்துடுறோங்க, 6 லட்சம் ரூபாய் காருக்கு வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லுது. அதை வாங்கினா மாத்திரம் பத்தாது, அந்த
பேங்கர் என்ன சொல்றாங்கன்னா 7 வருஷத்துல நீங்க லோனை கட்டுங்க. அதாவது மாசம் 10,000 ரூபாய் கட்டினா போதும் அப்படிங்கிறது. 10,000 ரூபாய்க்குள்ள தான் வருது. 5 லட்சம் லோன் வாங்கினீங்கன்னா அப்ப இந்த கார் இவர் என்ன நினைக்கிறாரு, 60,000 ரூபாய் சம்பளம் வருது, 10,000 ரூபாய் மாசம் இஎம்ஐ கட்டினா எனக்கு ஒரு கார் சொந்தமாயிடுதுங்கிறாரு. ஐயா யோசிக்கணும், 10,000 ரூபாய் இஎம்ஐ, காரோட மெயின்டெனன்ஸ், அந்த கார் ஒரு நாளைக்கு 30 கிலோமீட்டர் ஓடிச்சு, மாசத்துக்கு 1000 கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா அதுக்கு பெட்ரோல், அதோட இன்சூரன்ஸ், அதோட ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க ரொம்ப அப்படியே நெருக்கி வேலை பார்த்தீங்கன்னா அந்த காருக்காக 20,000 ரூபாய் செலவு பண்ணும். 7 வருஷம் ஹானஸ்டா லோனிங் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 7 வருஷம் கழிச்சு நீங்க 6 லட்சத்துக்கு வாங்கின காரை 50,000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஆள் தயாரா இல்லை. கார் டிப்ரிசியேட் ஆயிடுது. ஆனா அந்த காருக்காக நீங்க செலவு பண்ணது ஆவரேஜா மாசம் வந்து இஎம்ஐ சேர்த்து 20,000 25,000 ரூபாய் வரைக்கும் போயிடும். இந்த 20,000 25,000 ரூபாய் உங்களுக்கு செலவழிக்கிறதுக்கு தைரியம் இருக்கு அந்த காருக்குன்னா கொஞ்சம் பிளான் பண்ணி ஒரு 40 லட்சம் 50 லட்சத்துல ஒரு சின்ன வீடை வாங்கிடலாம், ஒரு பிளாட்டை வாங்கிடலாம். சென்னையில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க, ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் ஹவுஸ் 30 லட்சம்லாம் போடுறாங்க சில இடங்கள்ல. அந்த மாதிரி ஒரு வீடை வாங்கிடலாம். நீங்க வாடகை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல 20,000 ரூபாய் 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் வாடகை கொடுத்துட்டு இருப்பீங்க. நீங்க 30 லட்சம் ரூபாய் லோன் வாங்கினீங்கன்னா உங்க இஎம்ஐயே 20,000 ரூபாய் தான் ஆகும். 7 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து 30-40 லட்சத்துல வாங்கின வீடோட மதிப்பு 50 லட்சம் 60 லட்சமா இருக்கும். நீங்க வாங்கின காரோட வேல்யூ இந்த பக்கம் அதே இஎம்ஐ தான் கட்டிட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ வாழ்க்கை தரம் உயரதுன்னா முதல்ல என்ன யோசிக்கணும் இளைஞர்கள் அப்படின்னா, அப்ரிசியேட்டிங் அசெட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும், டிப்ரிசியேட்டிங் அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்க அப்ரிசியேட்டிங் அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணாம டிப்ரிசியேட்டிங் அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னா உங்க வாழ்க்கை தரம் என்னைக்குமே உயராது. அதை முதல்ல நினைச்சுக்கங்க. அதனால மற்றவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக நான் கார் வாங்கிட்டேன், இந்த பிராண்ட் மொபைல் வாங்கிட்டேன் அப்படிங்கறதெல்லாம் செலவழிக்கிறத விட ஒரு நல்ல அப்ரிசியேட்டிங் அசெட், ஒரு லேண்டோ ஒரு ஃப்ளாட்டோ இல்லை நல்ல மியூச்சுவல் ஃபண்டில் கூட நல்ல ஹை ரிட்டர்ன் கொடுக்குற கால்குலேட் பண்ணி அட்வைஸ் வாங்கி நல்ல மியூச்சுவல் ஃபண்டில் கூட உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுங்க. டிப்ரிசியேட்டிங் அசெட்டில் போடாதீங்க. அப்படி பண்ணினாதான் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். உங்களுடைய வாழ்க்கை தரம் நல்லா வசந்ததுன்னா இந்த நாடு ஒரு வளர்ந்த பாரதம் ஆயிடும். அந்த வளர்ந்த பாரதமாச்சுன்னா நாம் ஒரு வளர்ந்த இந்தியாவாயிடுவோம். 2047 நாம் ஒரு வளர்ந்த நாடு என்ற குறிக்கோளை அடைய முடியும் என்று உறுதியாக கூறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.